ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து வச்சு நல்ல சாஃப்டாக நல்ல முறுமுறுன்னு இருக்கக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலில் நான் 1 டம்ளர் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தில் அதிகப்படியான ஃபைபர், கால்சியம்லாம் இருக்குது. இது போன் ஹெல்த்துக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தண்ணி சேர்த்தி 2லேருந்து 3 முறை நான் கழுவி எடுத்துக்க போகிறேன். இதில் இருக்கிற தோலை நான் நீக்க போகிறதில்ல, ஏன்னா தோல்லையுமே அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஒரு 6 மணி நேரம் இந்த உளுந்தை நான் ஊற வச்சுக்கிறேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கும். இதே நீங்கள் கருப்புளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். உளுந்து ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நான் 3 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சும் சேர்த்தி நல்லா மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். உளுந்துங்கிறதுனால ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிக்க வைக்காம கூட செய்யலாம். ஆனால் புளிக்க வச்சோம் அப்படின்னா உளுந்தோட வாசனை வராது. சப்போஸ் நம்ம புளிக்க வைக்கலினா ஈனோவோ இல்லை சோடாவோ யூஸ் பண்ணணும். அது அன்ஹெல்திங்கிறதுனால தான் நான் புளிக்க வச்சுருக்கேன். விஸ்கை வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணது போல் எடுத்துக்கணும். அதே கப்பில் 1 கப் நான் வெள்ளை ரவா எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், சின்ன சின்னதாக கட் பண்ணின சிறுகீரை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிறுகீரைக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் போட தேவையில்லை. இல்லை சிறுகீரைக்கு பதிலாக கொத்தமல்லியை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். திரும்பவும் இது எல்லாமே மாவு கூட கட்டி இல்லாமல் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவோட பதத்தை பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு பதம் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத போல் இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம தோசை தான் போட போகிறோம். சப்போஸ் இதில் இட்லி போட போகிறோன்னா அந்த மாவோட பதம் இதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதில் தோசை போடுறதுனால நான் இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இப்போ தான் ரவை சேர்த்திருக்கோம். அதனால ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மாவை ஊறத்துக்கு விட்டுடலாம். ஸோ ரவா நல்லா ஊறி வந்துடும். இந்த தோசைக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடுவோம். பேன் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு 10 பல்லு பூண்டு, காரத்துக்காக நான் 4 வரமிளகாவும் 2 காஷ்மீரி மிளகாவும் போட்டு மிதமான சூட்லேயே நல்லா முறுமுறுப்பாக வறுத்தெடுத்துக்கணும். நல்லா முறுமுறுப்பாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா தான் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கணும். பொட்டுக்கடலை லைட்டாக ரோஸ்ட் ஆனாவே போதும், நல்லா மொறுமொறுப்பாக தான் இருக்கும். நல்லா இது போல் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆனால் கலர் மாறக்கூடாது. இதை மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு சட்னியில் ஊற்றி நல்லா கலந்துட்டுடலாம். சட்னிக்குமே நான் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். கடலெண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு செஞ்சுருக்கேன். அதையும் சட்னியில் ஊற்றி நல்லா கலந்துட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவுமே நல்லா ஊறி வந்திருக்கு. ரவா நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துருக்கு பாருங்கள். அதனால தான் மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால நான் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். இட்லி போடுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள மாவு பதம் இருக்கு இல்லையா, அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது தோசை சேர்த்துறதுனால தான் இந்த அளவுக்கு போடுறோம். இதுக்கு முன்னாடி மாவில் நம்ம உப்பு சேர்த்தலை, அதனால நான் இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இப்போது கொஞ்சமாக நெய் தான் ஊற்றியிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நெய் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மினிமலாக நெய் எடுத்துக்கலாம் டெய்லியுமே. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான்.
விருப்பப்படாதவங்க தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இதே போல் நான் இன்னொரு தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன். ஒரு வேளைக்கு 2 தோசை சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, நல்லா ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட இது போல் ரெசிபீஸ் செஞ்சு சாப்பிட்லாம். போர் அடிக்காது. நம்ம சேனலில் தினமும் ஒரு வித்தியாசமான ரெசிபி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.